யூரியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம நைட்ரஜன் இருக்கும், டிஏபியில் ஃபாஸ்பரஸ் இருக்கும், பொட்டாஷில் பொட்டாசியம் இருக்கும், என்பிகே இருக்கும். சார் எங்கேயுமே நம்ம கார்பன் கொடுக்குறது, சின்ற காம்பனன்ட் நம்ம எங்கேயுமே கொடுக்குறது. ஸோ கார்பன் வந்து வெரி எசென்ஷியல் பார்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர். பட் நம்ம கார்பன் வந்து எந்த ஒரு சிந்தட்டிக் ஃபெர்டிலைசர்லையும் நம்ம கொடுக்குறது. நீ வந்து ஸ்டீராய்டு மாதிரி நைட்ரஜன் கொடு, ஃபாஸ்பரஸ் கொடு, பொட்டாசியம் கொடு, உடனே வளர்த்துரு, உடனே அறுவடை பண்ணுற கொண்டு போய்டு. ஃபார் எக்ஸாம்பிள் பிஃபோர் க்ரீன் ரெவல்யூஷன் நம்மளோட மண்ணில் வந்து கார்பன் பர்சன்டேஜ், ஆர்கானிக் கார்பன் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா மோர் தேன் 5% இருந்துச்சு. இன்னைக்கு 0.3% கீழே குறைஞ்சிச்சு. ஏன்னா நம்ம கார்பன் தொழு உரங்களை மண்ணுக்கு கொடுக்கறது. இந்த மாதிரி கொடுக்கும்போது ஆர்கானிக்கலாக வந்து நம்ம மண் வந்து வீரியம் அடையுது. தேவை இன்னைக்கு நம்ம நிலைமை என்ன, இன்னைக்கு வந்து நம்மளோட ஜென்ரேஷன் சேஞ்சில் நம்ம வந்து ஆர்கானிக்கலாக நம்ம வந்து ஃபார்ம்ஸை மாத்திரம்ன்றது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக சிந்தட்டிக் ஃபெர்டிலைசர்ஸை பயோ கம்போஸ்ட் மாற்ற முடியும், ரீப்ளேஸ் பண்ண முடியும் கம்ப்ளீட்டாக. பட் என்ன குவான்டிட்டின்றது தான் முக்கியம். ஸோ இட் ஹாஸ் அ வெரி குட் பொட்டன்ஷியல் ஆஃப் மேக்கிங் ரெவன்யூ as well as பயோ ஃபெர்டிலைசராக மாறுது அப்படின்னு சொல்ல வரீங்களே. அதில் வெளியே வர அந்த ஸ்லரியை நம்ம ப்ராசஸ் பண்ணி கம்போஸ்டாக, பயோ கம்போஸ்டாக சாலிட் ஃபார்ம்லேயும் லிக்விட் ஃபார்ம்லேயும் நம்ம கொடுத்துட்ருக்கோம்.